4 நாட்களாக முதலமைச்சருக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ நான் அப்பயே சொன்னேன். பேசலாம் சொன்னேன். எப்ப பேசுவாரோ அந்த நேரத்தில் பேசும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிர்வலை உருவாக்குவார்னு. உடனடியா அவருடைய அரசை பத்தி பேசும்போது உடனே தனிப்பட்ட பிரச்சாரங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள், அவர் குடும்பம் இப்படி அப்படின்னு இந்த பிரச்சாரத்தை எலெக்ஷன் முடியே பண்ணாங்க. அதனாலதான் கடுமையா தோத்தாங்க. 32 டிபார்ட்மெண்ட்ல 16 டிபார்ட்மெண்ட் திரு சபரீஷன் அவர்களுக்கு மாப்பிளைக்கு, 16 டிபார்ட்மெண்ட் திரு உதயநிதி அவர்களுக்கு பிரிச்சுட்டு கலெக்ஷன் பண்ணி மொத்த அமைச்சரை கொடுத்து ஊழல் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏன்னா பார்ட்டி ஃபண்டு, குடும்ப ஃபண்டு, ஃபேமிலி ஃபண்டுனாலே திமுகன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை பேசுறதுக்கு திரு உதயநிதி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு எந்த நேர்மையும் இல்லை, துணிச்சலும் இல்லை. அதனால வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியே போய் பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசினதை அதே சட்டசபையில் உட்கார்ந்து முதலமைச்சர் பேசி முடிச்ச உடனே பேசியிருக்கலாமே. ஏன் பேசல சட்டசபையில்? ஏன்னா அவருக்கு தெரியும், தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். 32 டிபார்ட்மெண்ட்ல 16 டிபார்ட்மெண்ட் திரு சபரீஷன் அவர்களுக்கு மாப்பிளைக்கு, 16 டிபார்ட்மெண்ட் திரு உதயநிதி அவர்களுக்கு பிரிச்சுட்டு கலெக்ஷன் பண்ணி மொத்த அமைச்சரை கொடுத்து ஊழல் கொண்டு போய் சேர்த்தாங்க. இதை இன்னைக்கு வெளியே வர வர மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோ எங்கே போனாலும் எங்களுக்கு டக்குன்னு சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அப்ளை பண்ணால் ஆன்லைனில் பண்ணால் உடனே கிடைக்குது. நேற்று மின்துறையில் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் 400 பேருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணார். 400 பேருக்கு 25 லட்ச ரூபா முன்னாடி குறைஞ்சபட்சம் வாங்குவாங்க. அப்போ 400 பேருக்கு 25 லட்சம் எத்தனை கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கலாம் ஒரு அமைச்சர் நினச்சிருந்தா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எளிய மக்கள், இளைஞர்களுக்கு நேர்மையான முறையில் முதலமைச்சர் கையாலேயே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இளைஞர்கள்கிட்ட காசு வாங்காம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா? இவ்வளோ பெரிய மாற்றங்கள், இவ்வளோ பெரிய வரலாற்றை எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கும் பொழுது அரசியல் ரீதியான பொய் பிரச்சாரங்களையும் உடனடியாக அவருடைய அரசை பற்றி பேசும்போது உடனே தனிப்பட்ட பிரச்சாரங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள், அவர் குடும்பம் இப்படி அப்படின்னு இந்த பிரச்சாரத்தை எலெக்ஷன் முடியே பண்ணாங்க. அதனால தான் கடுமையாக தோத்தாங்க. அவங்க எப்பயுமே பாலிசி படியோ ஐடியாலஜி படி பேசவே மாட்டாங்க. தனிப்பட்ட தாக்குதல்களை பேசியே தோல்வி விட்டுட்டே இருப்பாங்க. அவர்கள் அந்த அரசியலை செய்யட்டும். நாங்கள் மக்களுக்கான அரசியலை செய்கிறோம். இதுதான் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள். திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அவர்களை நோக்கி செய்யக்கூடிய அரசியலுக்கான பதிலை நாங்கள் கூட்டணி கட்சியிட்ட விலக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக திருமானங்கிட்டே நாங்கள் விலக்கியிருக்கோம். அதாவது பனையூர் பாபு உங்களுக்கு தெரியும், பழைய எம்எல்ஏ, அவரை கூட்டிட்டு போய் விசிகேவை உடைச்சி முக ஸ்டாலின் அவர்கள் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் நடத்துறாரு. இது வரைக்கும் யாராச்சும் ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம், ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கூட்டு ப்ரோக்ராம் திமுக நடத்திருக்குமா? அப்படின்னா விசிகேக்கு என்ன மெசேஜ்? நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்களா, உங்க கட்சி நாங்கள் உடைக்க போறோம் அப்படின்னு என்ன மெசேஜ் கூட? திரு முக ஸ்டாலின் அமைதியா இருப்பாரு. திரு ஏ ராஜா அண்ணன் பேசுறாரு, அது அவருடைய பேச்சு கிடையாது. அவர் ஃபோன் பண்ணி நீங்க கடுமையா அட்டாக் பண்ணுங்க, நான் அமைதியா இருக்கிறேன், நான் நல்லவர் மாதிரி இருக்கிறேன் ஃபேஸ் வச்சுக்கிட்டு. ஆனா கீழே இருக்கக்கூடிய எல்லா ஒரு பொதுச் செயலாளர் லெவலில் இருக்கிறவங்க பேச விடுவாங்க, துணை பொதுச் செயலாளர் பேச விட்டுருவாங்க. பேசிட்டு அது அவருடைய உரையது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அரசியலை கடந்த 50 வருஷமா பண்ணிட்டே இருக்கிறாங்க திமுக. திரு முக ஸ்டாலின் அவர்கள் தன் கீழே இருக்கவங்களை ஒருமையில பேச வைக்கிறது. ஆனா அவர் பேசாத மாதிரி ஒரு நடிப்பு அரசியல் பண்றது. அப்ப விசிகே உடைச்சி திரு பனையூர் பாலு எக்ஸ்எம்எல்ஏ உட்கார வச்சு 2 மணி நேரம் ஒட்டுமொத்த கட்சியும் நடத்துறாங்க அறிவாலயத்தில். அது என்ன மெசேஜ்? நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்களா, அப்ப விசிகேவை நாங்க உடைக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த பேசுறோம். ஆளுநர் திரு ஷாநவாஸ் கிட்ட முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் டைரக்டா கூட்டு பேசிட்டு இருக்காரு, எங்க கட்சிக்கு வந்திருக்குன்னு. அப்ப விசிகே ஒரு நேர்மையான முறையில் இங்க சேர்ந்துட்டாங்க, ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த கட்சியை எப்படி உடைக்கணும்? இந்த எண்ணம் தான் அவங்க பண்ணையார்த்தணும். இந்த ஆதிக்கத்தை தான் நாங்கள் உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால எல்லா கட்சியோடைய தோழர்கள் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். நாங்கள் இந்த பண்ணையார்த்தனத்தையும் திமுக ஆதிக்கத்தையும் எப்பொழுதும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுதான் எங்களுடைய மெசேஜ். அதனால மரபை நாங்கள் மீறலை. முதலமைச்சர் பேசிய வார்த்தைகள் தெர் இஸ் ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். 4 நாட்களாக முதலமைச்சருக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ நான் அப்பயே சொன்னேன். பேசலாம் சொன்னேன். எப்போ பேசுவாரோ அந்த நேரத்தில் பேசும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிர்வலை உருவாக்குவார்னு அந்த அதிர்வலை நேர்மையான முறையில் உருவாக்கிட்டு இருக்காரு.